இந்த சத்தை சபையை பார்த்து ஏசப்பா சொல்லுவார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பற்றும் செத்தவனாய் இருக்கிறாய், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானது அல்ல. வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்தார் ஞானஸ்நானம்? அவர் ஸ்நானம் முங்கு ஞானஸ்நானம் தான் எடுத்தார். ஓகேவா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலோ ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. நீங்க சுய இச்சையின்படி சும்மா எனத்தையாச்சும் தெளிச்சு விடுறது, இது வசனத்திற்கு விரோதமானது. குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு சபைகளில போதகர்களுடைய போதகர் என்றும் அழைக்கப்படாதுன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம ஆட்களுடைய பெயர் என்ன? THC, தி ரைட் ரெவரண்ட் பிஷப்பா. உனக்கு பைபிள் என்ன பெயர் கொடுத்துருக்குன்னா, நீ சகோதரர்கள், BROTHER அப்படி என்றுதான் நீ அழைக்கப்பட வேண்டும். நீங்கள் குருக்கள் அல்ல, கிறிஸ்துவே குருவானவர். ஓகேவா? இந்த பொடி பையன் நேத்து முளைச்ச காளான் இப்படி பேசுகிறானே, துணிகரமா நம்மளுடைய பிராண்டுக்கு விரோதமாக அப்படி என்று நீ முழுமுறுப்பாயானால், இந்த வசனத்தை கேட்டும் நீ மனம் திரும்பாமல் போனா, இன்னும் நீ துணிகரமா உள்ள கோயிலுக்குள்ள கொழுக்கட்டை வித்தனா, இன்னும் துணிகரமா நீ கோயிலுக்குள்ள விற்பனை விழா நடத்தினால், IMS விற்பனை விழா நீ நடத்தினால், இன்னும் துணிகரமாய் நீ ஆசீர்வாத தட்டு எடுப்பாயானால், இன்னும் இந்த வசனத்தை கேட்டு நீ தன்னை ஒரு குருவானவராக காண்பித்தாயானால், இன்னும் இந்த வசனத்தை கேட்டு நீ சகோதரர் என்று அழைக்கப்படாமல் தி ரைட், தி ரெவரண்ட், தி பிஷப் என்று அழைக்கப்படுவாயானால், இன்றும் இந்த வசனத்தை கேட்டும் நீ மனம் திரும்பாதவனாய் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசப்பா நீ அருவருப்பு பண்ணிட்டே இருப்ப, தூக்கி சபையை விட்டு என்னோட பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரம் போவாரு. புதிய ஏற்பாடுல ட்ரெண்ட் வேற. இயேசுவானவர் சபையில சாட்டையை தூக்கிட்டு வந்தாரு எருசலேம் தேவாலயத்துல. இந்த பிசினஸ் பண்றவன், வசனத்திற்கு விரோதமா வாழுகிறவர்கள், நீ வாங்குறவனும் சரி விற்கிறவனும் சரி தப்பிக்க முடியாதுப்பா. வசனம் சொல்லுகிறது, அவர் தேவாலயத்திற்கு புறம்பே தள்ளினார். அன்றைக்கு ஆதாம் புறம்பே வசனத்திற்கு விரோதமாய் ஏவாளும் ஆதாமும் வாழ்ந்த போது தோட்டத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டார்கள். அவருக்கு ஆல்டர்னேட் வந்தது. நீயும் நானும் இன்னைக்கு என்னுடைய சபையும் உன்னுடைய சபையும் வசனத்திற்கு விரோதமா எந்த காரியமா இருந்தாலும் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன் மீது திருடனை போல வருவேன். நீ வரும்போது நல்லா பார்த்துக்கோ, பூட்டி போட்டு போயிட்டே இருப்பாரு ஏசப்பா. என்னுடைய ஸ்தலம், என் தேவனுடைய வீடு வியாபார ஸ்தலம் அல்ல.